ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெள்ளரிக்காய் வச்சு எப்படி நம்ம ஒரு அடை செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக, டேஸ்ட்டாக, ஒரு ஆரோக்கியமான முறையில் நம்ம இந்த வெள்ளரிக்காய் அடையை நம்ம செய்யலாம். குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 95% நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் குளிர்ச்சியாக இருக்கும், இரத்த அழுத்தம் சீராக இருக்கும், புரத சத்து, நார் சத்தெல்லாம் இருக்கிறதுனால எடை குறையணும்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளரிக்காவை டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணலாம். கெட்ட கொழுப்பு கரையும், இதய ஆரோக்கியத்துக்கு இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் இதை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரே ரெசிபியை நம்ம செய்யாமல் வித்தியாசமான முறையில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன், 1 கப் தேங்காய், 1/2 கப் மல்லி இலை, 1 கப் ரவை, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. இப்போ நான் அந்த வெள்ளரிக்காவை நம்ம தொலியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ தொலியெல்லாம் நீக்கிட்டு நான் இப்போ கழுவி கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் அது சீவலில் வச்சு நம்ம சீவிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம சீவிடலாம். இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி வரும். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாண்டா இந்த தண்ணி கூட நம்ம ரவை, தேங்காய், ஜீரகத்தூள், மல்லி இலை, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் தண்ணி விடாண்டாம், ஏன்னா வெள்ளரிக்காயில் தண்ணி வர்றதுனால நம்ம தண்ணி விடாண்டாம். இதிலே தண்ணி எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக அழகாக வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 hour அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ரவை, வெள்ளரிக்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப சாஃப்டாக வந்துடும். இப்போ ஒரு 1/2 hour கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெங்காயம் கூட சேர்த்துக்கிடலாம். நான் வெங்காயம் சேர்க்கலை, ஆனால் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெங்காயம் கூட இதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ தோசைக்கல் எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் இதை வச்சுட்டு நம்ம கையை வச்சு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்பூனை வச்சு கூட நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் சைடில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வைக்கணும். சிம்மிலே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம விட்டுறணும். நல்ல கிறிஸ்பியாக வரும்போது தான் இந்த வெள்ளரிக்காய் அடை டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நம்ம சிம்மிலே வச்சு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இப்போ நான் அடுத்தது செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருக்குமே, பெரியவங்க முதல் குழந்தைகள் வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இந்த வெள்ளரிக்காய் அடை. இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் இந்த வெள்ளரிக்காய் அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மிலே வச்சு நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் தொட்டுக்கிட தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். தேங்காய் சட்னி, புதினா சட்னி, எல்லா சட்னியுமே இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.